இப்போ தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல வரும்பொழுது ப்ரமோஷன்ஸ், ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், இடமாற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் புதுசாக வேலை தேடணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸோட சண்டை, ஒரு பாஸோட எப்போ பாரு ஒரு ஒத்து போகாத ஒரு நிலை இருந்ததுன்னா அதெல்லாம் மாறி நல்ல ஒரு எலிவேஷன் அவங்க கெரியரில் வந்து அவங்க பார்க்கலாம். ஓகே, தொழில் சொல்லிட்டீங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தூக்கம், அதாவது ஜென்ரலாக ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மேஷராசி குழந்தைங்களுக்கு வந்து அந்த லத்தார்ஜி வந்து இருக்கும். அண்ட் இந்த தை மாதம் இந்த காலகட்டம் குளிர், ஸோ காலையில் எந்திரிச்சு படிக்கிறது அப்படிங்கிறதுனாலே அந்த சோம்பேறித்தனம் செட்டுன்னு ஆகும். அண்ட் 12th ஹவுஸில் ராகு இருக்கிற டைமில் கொஞ்சம் நிறையவே அவங்களுக்கு அந்த தூக்கம் இருக்கும். குழந்தைங்க வந்து படிப்பில் கவனமாக இருக்கும். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.